மேற்கு துருக்கிஸ்தான் இருக்கிறது. இந்த மேற்கு துருக்கிஸ்தானில் இது அல்லாமல் எத்தனையோ வேறு வேறு விதமான கொடுமைகள், குறிப்பாக இஸ்லாமிய மூல நூட்களை அப்படியே தேர்ந்தெடுத்து அழிக்கின்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு சஹீஹுல் புகாரியுடைய நுஸ்காக்களில் ஒரு சில குறிப்பிட்ட ரிவாயத்துக்கள் மட்டும்தான், அத பிரதிகள் மட்டும்தான் எங்களுக்கு கிடைத்ததற்கு மிகப்பெரிய காரணங்களில் இதுவும் உண்டு. இன்றைக்கு புகாரியுடைய நல்ல பிரதி எங்க கிடைச்சது? ஜெர்மன்ல. விளங்கிட்டா? ஜெர்மன்ல தான் எங்களுக்கு கிடைக்கதா இருக்குது. எங்க கிடைச்சிருக்கணும்? அது புகாரால கிடைச்சிருக்கணும். ஒரு மூல பிரதிய புகாரால நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, காட்ட மாட்டீர்கள் என்றால் எப்படி தலகீழாக என்ன செய்திருக்கிறார்கள், மாட்டி இருக்கிறார்கள். நீங்க நினைத்து பாருங்கள் சகோதரர்களே, அந்த அளவுக்கு கொடுமைகள் அங்கே அலங்கேறி கொண்டிருக்கின்றன. ஆனால் நமக்கு இன்னும் தெரியாது. முஸ்லிம் நாடுகளா இன்று மாறிவிட்டன. இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், அந்த நாடுடைய பெயர்களை அடித்து பள்ளி வாயில்களை எடுத்து பாருங்க பார்ப்போம். அப்படிப்பட்ட பள்ளி வாயில்கள், மிகப்பெரிய கட்டுமானங்களை கொண்ட பள்ளி வாயில்கள், அழகான பள்ளி வாயில்கள், அப்படிப்பட்ட மதரசாக்கள், யூனிவர்சிட்டிகள் இன்று நிறையவே இருக்கின்றன. ஆனால் அவர்களிடத்தில் மார்க்கம் என்று அப்படியே குன்றி வருவதை பார்க்கிறோம். இஸ்லாமிய வரலாற்றில் மத்திய கிழக்கு எந்த அளவுக்கு பேசப்படுகிறதோ அந்த அளவுக்கு மத்திய ஆசியா பேசப்படுவது கிடையாது. மத்திய ஆசியா பேசப்படுவது கிடையாது. அதே பகுதியுடைய தொங்கல், அதாவது குராசானுடைய பகுதிகளாக இருந்தது அதே பிரதேசம் தான். இன்றைக்கு ஷியாயிசத்தை நான் இந்த இடத்தில் சொல்ல வேண்டும். கஸ்வீன் ஈரானுடைய மாநிலங்களில் உண்டு. கஸ்வீன் இமாம் இப்னு மாஜா பிறந்த இடம். நைசாபூர் இன்றைக்கு ஈரானுடைய மாநிலங்களில் ஒன்றாக மாற்றப்பட்டிருக்கிறது. இமாம் முஸ்லிமுடைய இடம். அதே போன்று பைஹக் நைசாபூரில் ஒரு இடம், இமாம் பைஹக்கியுடைய இடம். எல்லாம் ஷியாயிசமாக மாற்றப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அன்று எதனா அப்படி இருக்கவில்லை, அது ஒரு பகுதி. ஆனால் இந்த கொடுமைகளை பற்றி, அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி, அங்கே நடக்கக்கூடிய வேதனைகளை பற்றி முஸ்லிம்கள் நிறையவே தூரமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம்.